வணக்கம் ஏவியேட்டர்ஸ், நான் கேப்டன் பாலா ஃப்ரம் ஸ்டார் கிளைடர் ஏவியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஃப்ளைங் ஸ்கூல் சூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு அண்ட் வந்துட்டு கிரவுண்ட் கிளாஸ் முடிச்சுட்டு தென் நீங்கள் ஃப்ளைட் ட்ரைனிங்க்கு வருவீங்க. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ளைட் ட்ரைனிங் என்ன உடனே நான் ஃபஸ்ட்டு யூஎஸ்க்கு தான் போவேன், யூகேக்கு தான் போவேன், நியூசிலாந்து தான் போவேன், ஏன் எதுக்குன்னே தெரியாமல் ஃப்ளைட் ஸ்கூலோ சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளேசஸை சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யூகேக்கு போங்க இல்லை நியூசிலாந்துக்கு போங்க, எங்கே வேணாலும் போகலாம், பட் ஒரு ப்ராப்பர் ஃப்ளைட் ஸ்கூலில் சூஸ் பண்ணணும். இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கூல் தான் கரெக்டாக இருக்கும், இவங்களுக்கு இந்த பர்டிகுலர் கண்ட்ரி தான் கரெக்டாக இருக்கும். இது வந்து உங்கள் ஃபினான்ஸை பொறுத்து அண்ட் உங்களுடைய கேப்பபிலிட்டிஸை பொறுத்து எல்லாமே இருக்குது. அதை நாங்கள் சூஸ் பண்ணி சாய்ஸஸ் கொடுப்போம். ஸோ யூகே எடுத்துட்டிங்க அப்படின்னா இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஃப்ளைங் ஸ்கூல்ஸ் எல்லாம் யூகே தான். ஏன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ஃப்ளைங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அண்ட் யூஎஸில் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு வீசா கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்லேயே நிறைய ஃப்ளைட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கேம்ஸ் லைக். ஸோ ஸ்கூல் சூஸ் பண்ணும்போது when it comes to US ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். அண்ட் வந்து யூஎஸில் ட்ரைனிங்லாம் சூப்பர். அண்ட் யூஎஸில் நீங்கள் ஆர்டி முடிக்க முடியாது. ஸோ யூஎஸில் முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து நீங்கள் ஆர்டிஆர் எக்ஸாம்ஸ் தனியாக எழுதணும். அண்ட் கேனடா இஸ் ரியலி குட். கனடாவில் ஒரே ஒரு பேட் பார்ட் என்ன அப்படின்னா வெதர். அது ஒரு 4 to 5 months வந்து வெதர் மைனஸில் இருக்கும். அந்த பாயிண்ட்டை தவிர மிச்சம் எல்லா இடத்துலையுமே கனடா இஸ் ரியலி குட். அண்ட் நியூசிலாண்டில் வந்துட்டு ஃப்ளைட் ட்ரைனிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நியூசிலாந்து எக்ஸாம்ஸ் ஆர் வெரி டஃப். ஸோ நியூசிலாண்டில் வீசா ப்ராசஸும் ரொம்ப ஈஸி தான். அண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக நியூசிலாண்டும் சூஸ் பண்ணலாம். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளைட் ட்ரைனிங்ஸ் ஆர் ரியலி குட், சீப்பர், ஃபாஸ்டர், எல்லாம் ஓகே தான். ஒரு 38-40 lakhsக்குள்ளே நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோடு முடிக்க முடியும். பட் ஒரே ஒரு சின்ன கிளிச் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அங்கே வந்துட்டு லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீங்கள் ஃப்ளைங் பண்ணாலும் ஓகே தான், லைஃப் இருக்கணும் இல்லையா? அங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு செக்யூரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதர் தன் தட் ஃப்ளையிங்கை பற்றி நான் குறைய சொல்ல மாட்டேன். ரியலி ஒண்டர்ஃபுல் ஃப்ளையிங் அங்கே இருக்குது. அண்ட் அடுத்து ஃபிலிப்பீன்ஸு. இட்ஸ் மிக்ஸ்டப். நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குப்பாங்க ஃபிலிப்பீன்ஸில். நீங்கள் ஃப்ளைங் ஸ்கூலை சூஸ் பண்ணாலும் இப்போ ஃப்ளையிங்கே முடித்தா கூட அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு லைசன்ஸ் கன்வர்ஷன் பண்ணும்போது இஷ்யூஸ் வரும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதர் தன் தட் ஃப்ளைங் ஸ்கூல், ஃப்ளைட் ட்ரைனிங் அண்ட் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் காஸ்ட் இதெல்லாமே பார்க்கும்போது ஃபிலிப்பீன்ஸ் இஸ் ஆசம். அண்ட் இந்த கனடா, ஃபிலிப்பீன்ஸ் இந்த 2 கண்ட்ரியில் மட்டும்தான் அதர் கண்ட்ரி சிட்டிசன்ஸ் லோக்கலாக ஜாப் அப்ளை பண்ண முடியும். மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளைட் ட்ரைனிங் இருக்குது, சூப்பராக இருக்கும் ஃப்ளைட் ட்ரைனிங் எல்லாமே. பட் வந்து குவைட் எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு 55 lakhs ஆகும், 60 lakhs ஆகும் சிபிஎல் முடிக்கிறதுக்கு. நம்ம இந்தியாவை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-15 ஃப்ளைங் கிளப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஃப்ளைங் கிளப்லேயும் 50-100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட க்ரௌட் அப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்ககிட்ட இருக்க ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 10னே வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஃப்ளை பண்ணோன்னா அங்கே 150 ஸ்டூடெண்ட் 200 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அவங்க எப்படி ஃப்ளை பண்ணுவாங்க? ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஃப்ளைங் ஸ்கூல் போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை என்ரோல் பண்ணுறதுல தான் ரொம்ப பிளான்டாக இருப்பாங்க. ஃப்ளைட் ஸ்கூலில் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா ஏர்க்ராஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ மெயின்டெனன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபால் இல்லாத ஃப்ளையிங் கிடைக்கும். அண்ட் ஃப்ளைட் ஸ்கூல் பாலிசிஸ் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா சில ஃப்ளைட் ஸ்கூல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்ஃப்ரண்ட்டாக மொத்த அமௌண்ட்டும் உங்கள் கையில் வாங்குவாங்க, விச் இஸ் கம்ப்ளீட்லி ரிஸ்க். அண்ட் எல்லாம் வாங்கிட்ட பிறகு நீங்கள் ஃப்ளைட் ட்ரைனிங் பண்ணால் தான் உண்டு, ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளைட் ட்ரைனிங் சூஸ் பண்ணும்போது சில ஸ்கூலில் தான் பே அண்ட் ஃப்ளை ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த பே அண்ட் ஃப்ளை ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்து ஃப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 50% ஆர் 40% பேமெண்ட் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த பேமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே போய் ஃப்ளைங் கண்டினியூ பண்ணி ப்ராப்பர் ஜேர்னி போகுதுன்ன பிறகு நீங்கள் பே பண்ணி ஃப்ளை பண்ணலாம். இது மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் ரிகார்டிங் த ஃப்ளைட் ஸ்கூல் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னது ஷேர் பண்ணது எல்லாமே ஜஸ்ட் ஒரு 40-30% ஆஃப் த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் எனக்காக ஒரு 1-to-1 விசிட் டேரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளைட் ஸ்கூல் பெஸ்ட்டாக இருக்குன்றதை சூஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ நான் கேப்டன் பாலா ஃப்ரம் ஸ்டார் கிளைடர் ஏவியேஷன்.